ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிசக்தி வாங்கும் நாடுகள் மீது கடுமையான வரிகளை விதிக்க வழிவகை செய்யும் மசோதாவில் அமெரிக்க நாடாளுமன்றம் முக்கிய திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீதான இறக்குமதி வரி அச்சுறுத்தல் 500% இருந்து 100% குறைக்கப்பட்டுள்ளது. 2025 ஏப்ரலில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரஷ்யா மீதான பொருளாதார தடை சட்டம் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது 500% வரை வரி விதிக்க முன்மொழிந்தது. தற்போது இப்புதிய திருத்தத்தின்படி இந்த வரம்பு அதிகபட்சமாக 100% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வரி விதிப்பு உலக அளவில் ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை வாங்கும் இந்தியா, சீனா, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, அஜர்பைஜான் ஆகிய 5 முக்கிய நாடுகளை மட்டுமே குறிவைக்கும். ரஷ்யாவின் இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் 15%க்கும் குறைவாக வாங்கும் மற்றும் தங்களின் இறக்குமதியை படிப்படியாக குறைக்க நடவடிக்கை எடுக்கும் நாடுகளுக்கு இந்த மசோதாவில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஜப்பான், பிரான்ஸ், ஹங்கேரி மற்றும் பெல்ஜியம் போன்ற நாடுகள் பயனடையலாம். இந்த மசோதா ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்கும் 5 நாடுகளை மட்டுமே இலக்காக கொண்டு 100% வரையிலான வரிகளை விதிக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் தேசிய நலனை கருதி அதிபர் நினைத்தால் இதில் தளர்வுகளை அளிக்க அனுமதிக்கும் பிரத்யேக அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. இச்சட்ட வரைவு மறைந்த செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் மற்றும் ஜனநாயக கட்சியின் செனட்டர் ரிச்சர்ட் ப்ளூமென்தல் ஆகியோரால் வழிநடத்தப்பட்டது. கடந்த வாரம் லிண்ட்சே கிரஹாம் இறப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்பு உக்ரைன் பயணத்தின் போது இந்த மசோதாவை முன்னெடுத்து செல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் உடன்பாட்டை எட்டியதாக தெரிவித்திருந்தார். வரி விதிப்பு தவிர ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்கும் வகையில் அதன் எரிசக்தி, பாதுகாப்பு, நிதி மற்றும் தொழில்துறை மீதும் கூடுதல் தடைகளை விதிக்க இந்த மசோதா பரிந்துரைக்கிறது. குறிப்பாக மேற்கத்திய நாடுகளின் தடைகளை மீறி செயல்படும் ரஷ்யாவின் நிழல் கப்பல் படை, ரஷ்ய மத்திய வங்கி மற்றும் அதன் முக்கிய அரசு எரிசக்தி திட்டங்களான எமால் LNG, ஆர்க்டிக் LNG ஆகியவையும் இத்தடைகளின் வரம்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன.